தமிழர் திருநாளாம் தைப்பொங்கல் திருநாளுக்கு இன்னும் சில தினங்களே உள்ளன. உழவர் திருநாளாக கொண்டாடப்படும் இவ்விழா அன்று கதிரவனுக்கு நன்றி சொல்லும் விதமாக அதிகாலையில் பொங்கலிட்டு கரும்பு, காய்கறிகள், நவதானியங்கள், கிழங்கு வகைகள் ஆகியவற்றை படையலிட்டு வழிபடுவது என்பது காலம் தொட்டு நடைபெறும் மரபாகும். குறிப்பாக இந்த வழிபாட்டில் முக்கிய இடம்பெறுவது மஞ்சட்கிழங்கு. மஞ்சட்கிழங்கு செடியை விளைவிப்பதற்காக விவசாயிகள் தை திருநாளுக்கு 6 மாதங்களுக்கு முன்பே விளைநிலங்களில் பயிரிட தொடங்குவர். பின்னர் வாரத்திற்கு ஒரு முறை நீர்விட்டு மஞ்சள் செடியை விளைச்சலடைய செய்வர். அவ்வாறு விவசாயம் செய்யப்பட்ட மஞ்சட்கிழங்கு செடியை தை திருநாளுக்கு 2 நாட்களுக்கு முன்பு அறுவடை செய்து விவசாயிகள் வியாபாரிகளிடம் விற்பனை செய்வர். கடந்த ஆண்டு ஒரு தூர் கொண்ட மஞ்சட்கிழங்கு செடி ரூபாய் 15க்கு விற்பனை செய்யப்பட்டது. ஆனால் இந்த ஆண்டு ஒரு தூர் மஞ்சட்கிழங்கு செடி ரூபாய் 23க்கு விற்பனை செய்யப்பட்டது. இந்த விலையேற்றம் குறித்து விவசாயிகளிடம் கேட்டபோது, கடந்த ஆண்டு பருவமழை நன்கு பெய்தது, ஆனால் இந்த வருடம் பருவமழை பொய்த்து விட்டது. மேலும் விவசாய வேலைக்கு ஆட்கள் பற்றாக்குறையால் அதிக சம்பளம் கொடுத்து வேளாண்மை செய்ததால் இந்த ஆண்டு மஞ்சட்கிழங்கு செடியினை விளைவிக்கும் செலவு அதிகமாகிவிட்டது என தெரிவித்தனர். மஞ்சள் என்பது மங்களகரமானது என்பது பெரும்பாலானோரின் நம்பிக்கை. எனவே இந்த விலையேற்றம் தங்களை பாதிக்காது என கருதிய வியாபாரிகள் விவசாயிகளிடம் மஞ்சட்கிழங்கை அதிக விலை கொடுத்து வாங்க தொடங்கியுள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் கோயில்பட்டி வட்டம் மந்தித்தோப்பு கிராமம் எங்கள் கிராமம். தைப்பொங்கலை முன்னிட்டு தோட்டத்தில் 1 ஏக்கர் விவசாயம் செஞ்சுருந்தோம். மஞ்சக்கொலை தைப்பொங்கலை முன்னிட்டு நல்ல வருமானம் கிடைக்கிது. நல்ல மழை பெஞ்சது. இந்த வருஷம் மழை இல்லாதனால கொஞ்சம் வறட்சியாக இருக்குது. அதனால் விலை ஏறி கிடைக்கிது. போன வருஷம் 15 ரூபாய்க்கு விற்றது, இந்த வட்டம் 23 ரூபாய்க்கு விற்கிது.